அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காசாவுடைய பிரச்சனை இனி முடிவுக்கு வராத இந்த நேரத்துல இப்ப சூடான்ல நடக்கிற பிரச்சனை இங்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இந்த வீடியோ ஒரு நிமிஷம் பாருங்க. இந்த வீடியோவை பார்த்தா புரிஞ்சிருக்கும் சூடான் மக்களை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறாங்கன்னு. ஒரு மனுஷனால மட்டும்தான் இன்னொரு மனுஷனை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்த முடியும். இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இங்க சிலருடைய கேள்வி என்னன்னா, முஸ்லிம் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா தானே அவங்களால பேச முடியும் அப்படின்னு. நாங்க இங்க முஸ்லிம்ஸுக்காக மட்டும் பேசல, சூடான்லயும் முஸ்லிமா இல்லாதவங்களும் இருக்காங்க. நாளைக்கு இந்த மாதிரி நிலைமை நமக்கு வராதுன்னு தைரியமா நம்மளால இருக்க முடியுமா? காசா மக்களும் சூடான் மக்களும் அவங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை வரும்னு எதிர்பார்த்திருந்திருக்க மாட்டாங்க. நாம அவங்களுக்கு செய்யற பெரிய உதவி நம்ம அவங்களுக்காக துவா செய்யறது. உங்களுடைய ஒவ்வொரு தொழுகையிலையும் அந்த மக்களுக்காக அதிகமான துவாவை செய்யுங்க. இந்த மக்களை அநியாயமா கொலை பண்றதுனால அவங்களுக்கு சந்தோஷம்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இதுல கொல்லப்பட்ட ஒவ்வொருத்தங்களுக்கும் ஷஹீதுன்ற அந்தஸ்து கிடைக்கும்னு அவங்களுக்கு தெரியல. அண்ட் ஃபைனலி இந்த நியூஸை பத்தி பேசுறதுக்கு தயங்குற ஒவ்வொரு மீடியாக்கு முன்னாடியும் இதை பத்தி பேசின எல்லாருக்குமே ஜஸாக் அல்லாஹு ஹைர்.